கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் பயப்படுறீங்க. தெய்வ பயம் உங்களுக்குள்ளே காணப்படுது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு விதமான ஆசீர்வாதங்கள், பலவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். எப்போ தெரியுமா? நீங்கள் தேவனுக்கு முன்பாக பயந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவருக்கு காத்திருக்கும் போது. ஆனால் எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம காத்திருக்கணும். சில காலங்களில் அது நிறைவேறும், சில நாட்கள், சில மாதங்கள், ஏன் சில வருஷங்கள் கூட ஆகலாம். ஆனால் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிற ஒரு அனுபவம் வேணும். இந்த தினத்தில் தேவன் தமது கிருபைக்கு காத்திருக்கிறவள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட வெயிட் பண்ணி யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கா அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார். ஆனால் உங்கள் மேல் தேவன் இன்றைய தினத்தில் அன்பாக இருக்கிற. அதனால் நெடுநாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். இன்றைய தினம் ஆசீர்வாதத்தின் நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. தொடர்ந்து இந்த வசனத்தை உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.